அப்படி சொல்லு. உடம்பு சுண்ண கட்டிடுவேன். என்னோட அரமனை காவலே அல்லவா? ஆமாங்க. நான் கூப்பிட்டு குரலுக்கு வரவன அல்லவா? சரி. அப்ப எந்த செட்டா நீ வந்து ஏங்க ஆமாங்க வந்து எங்கங்க போய்ட்டான்? ஏய் யாரை கேக்குறீங்க? யாரை நீ கேக்குறீங்க? எங்க போய்ட்டான்? ஏய் யாரை கேக்குறீங்க? ஏய் நான் வந்து உங்களுக்கு கேக்குறேன்.
பொம்பளைக்கு வேலையே இல்ல. ஏன்டா எப்படா பொம்பளைக்கு வேலையே இல்ல. எப்படி இருக்கிறது புள்ள ஆம்பளைக்கு தான் வேலை. அது எப்படி ஆம்பளைக்கு எப்படி வேலை? ஏங்க சும்மா வியாபாரம் பெட்டாங்க எதுக்கு பெட்டு கொடுக்குறாங்க கேட்க. ஆமா ஏங்க நான் கூட ஏதோ நினைச்சிட்டுங்க. சரிதான் போய் கேட்க தெரியும். அப்படியா? சரி என்னடா சொன்னா? எப்படி தெரியுமாங்க? கோமாளி பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு. சரி கோமாளிக்கு ஒரு பெட்டு. கோமாளி முக்க கோமாளி பொண்டாட்டி பிள்ளை பெக்க. கேட்கிற மகாராஜா மண்டி போட்டு நீ நட்ட. யாரு சொன்னாங்க? நான் தான் சொன்னேன். ஏண்டா யாரு சொன்னாங்க? நீ சொல்றியா? தொண்டை அடிச்சுக்கிச்சு அடிச்சு அடியில. யாரு நம்ம மகாராஜா நான் அடிக்குவோம். பார்த்து நக்கிறாங்க விட்டாங்களா? நல்ல நக்குங்களா? என்ன சொல்ல மந்திரி என்ன சொல்றான்? வரானா இல்லையா? உடனே கட்டுவான். உடனே கட்டுவான். சின்ன பையன் அடிச்சு போட்டான். என்ன அடிப்பானாடா? என்ன அடிக்க முடியுமாடா? செத்தா சண்டையில சாகும். இல்லன்னா வச்சுக்க புளியா மரத்தை தூக்க போட்டு சாவுண்டா. தூக்க போட்டு சண்டைக்கு கொண்டு போற நானே அவனை பாத்தீங்க. அப்படியா? காலிக பாதம் படிச்சா கையிக படின்னு அடிப்பீங்க. அதனால இந்த நெஞ்சில இருந்து இந்த காது வரைக்கும் ஒரே ஓடுங்க. ஒரே கூடுங்க. ஒரே கூடுங்க. ஆமாங்க. அது போகட்டும். நான் தர்பார் மந்திரி. வந்தீங்களே. நான் எந்த நாட்டு மண்ணு? எந்த நாட்டுக்கு சேர்த்தது? எந்த நாட்டு அரசு? என்ன பேர் என்ன? எப்படி? தெரியுமா? சொல்லிவாயா. சொல்லுங்க ஐயா. ஐயா பியா. இல்லையா பையா. என்னிடத்தில் ஆடவர்கள் பேசினால் உடம்புக்கு பின்னு கட்டிடுவேன். சரிங்க. என்ன பண்ணிட்டு மண்ணாடா.
இல்லை. ஆமாங்க. எப்படி என்றால் எப்படி? மன்னனுக்கு மண்ணு சரி. மகரமுடி தரித்து எங்களை திருவாகம் எடுத்து சரி. பட்டாணம் தெரிந்த மாம்பு கொடி பிடித்து அப்படி. திருவாதிரமன் என்றார் யார்? ஓ, தங்களோட பேர திருவாதிர மன்னன். ஆமா. அப்படி திருவாதிர மன்னனா இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? சொல்கிறேன். மந்திரி தாயாரு காந்தேரி. ஓ, உங்க தாயோ நாதாரி. மகாராஜா தாயார் காந்தேரி. ஓ, காந்தேரி. ஆமா. தந்தையார் திருத்தராட்டி. ஓ, திருநாட்டி மன்னர். ஆமா. ஆ. அண்ணவர்களே வெட்ட செல்வோம். ஏய், தானத்துக்கு 100 பேர் நாங்கும். ஆடே அப்பாடியாயோ. ஏய், மகாராஜா 100 பேர் பெத்தெடுத்த அந்த அம்மா அந்த புண்ணிய பூஜையில மகாராஜா புண்ணியவதி. ஓஹோ, அப்படி சொல்லு. ஆமா. ஏய், மகாராஜா அப்படி இருக்குது. அப்படி இருந்தாலும் அதாவது ஏய், என்ன கதை சொல்லி இருந்தா டைம் ஆகும். ஆமா. எப்படி என்றால் அப்படி இருக்கலாம். 18 18 பாரத போரலாம் தொடர்ந்து அந்த வகையாளாகத்தானே கண்டவனுக்கு பிடித்த பையன் குட்ட மாறி பேசுகிறேன். ஆமா. ஏய், தர்மன் வீமன் அகலம் சகாத்தியம்னு சொல்லக்கூடிய அவதான் எனக்கு எதிராளி வகையாளி. ஓ, அழிவப்பட்ட பாண்டவர். ஆமா. பந்து கிண்டி வரவழைத்து பவரையாடுத்து வைத்து விருந்து கிண்டி வரவழைத்து தீபாடுத்து வைத்து சூதிக்கிட்டு வரவழைத்து சொத்து நாடு நகரமெல்லாம் பிடிக்க கொண்டு ஆமா பங்குடைய தோத்துவருக்கு நாடு கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, சொத்துடைய தோத்துவருக்கு நாடு சொகம் கிடையாது அப்படின்னு சொல்லி 6 மாசம் வீடு 6 மாசம் ஓட்டி வைத்து விட்டேன். ஓ, காடை என்று வனவாசம் என்று ஓட்டி வைத்து விட்டேங்க. ஆமா. 18 18 பாரத போரெல்லாம் ஆக போது இன்று தினத்தில் என்ன திரவரமா என்ன செய்ய வேண்டும்? அன்று தினத்தில் என்ன சொல்லிவிட்டேன். என்ன சொல்லிவிட்டேங்க? அதாவது பாண்டவரோட திறமை இருந்தால் கத்தி முனையோட சட்டம் செய்து கத்தி முனையோட நாட்டு விட்டு போக வேண்டும் கட்டளை விட்டேன். ஓ, கட்டளை இட்டு விட்டீங்கள். ஆமா. அப்படி கட்டளை இட்டு இருந்தாலும் வந்து கண்ணன் கரிமூஞ்சி பையன் வலைக்கையில கவனத்தை கட்டி விட்டு சென்றிருக்கின்றான். அப்படியா? ஆமா. இந்த தினத்திலே வந்து சென்று விட்டார். ஆமா. இப்போ நம்ம கிடையாது செவிக்கணும் என்று ஒரு ஆலோசனையோட மாமா ஜங்கனி மாமன் இடத்துல கேட்டு. ஓ, நீங்க கேட்டீங்க. ஆமா. ஜங்கனி மாமன் இடத்துல கேட்டபோது அதாவது குருப்பெருமரெல்லாம் சேர்ந்து 33 தேவரெல்லாம் சேர்ந்து ஒரு சாத்திரம் இருக்கின்றது அல்லவா? ஆமா. அந்த சாத்திரமாக தானே பார்த்து வர வேண்டும். ஓ, பார்த்து வர வேண்டும். ஆமா. அப்படின்னோட மாமன் ஜங்கனி மாமன் சொன்னார். ஓ, சகனி மாமா சொன்னார். ஆமா. அப்போ பஞ்சாங்கத்தை பார்த்து விட்டு அந்த வீரமா காலிக்கிறதாக தானே நாம ஒரு பலி கொடுத்து விட்டு அதாவது நம்ம கடல் செலுத்துமான என்று ஆலோசனை பண்ணி கவனம் கட்டி விட்டு ஆடுகின்றேன். அதனால பாண்டவரிடம் சென்றாக தானே சாஸ்திரம் பார்க்க வேண்டும். அப்படி நான் போவது இருந்தாலும் இருந்துட்டாலும் என்னுடைய தேவையான பார்ப்பனி
என்றால் புனித மிருகத்தை வைக்கின்றேன். ஆகட்டும். ஏதாங்க சகோதரிகளே, துரியோதன மாமன் சபையில் அமர்ந்திருக்க தன்னோட மனைவியாக பெருந்தோர சபை நடத்திருப்பா வருகின்றாங்க. நான் முதல்